மாணிக்க வாசகர் தில்லையில தங்கியிருந்தப்போ அங்க இருந்த நந்தவனத்துல பூக்களை சுத்தி ஒரு பெரிய வண்டு ரிங்காரமிடுறத பாப்பாரு. அந்த வண்டை தூதுவனாக்கி தன்னோட மனச அந்த வண்டு மூலமா இறைவனுக்கு தூது அனுப்புறதுதான் திருக்கோத்தும்பி. சிவபெருமானோட திருவடிகளை சரணடைறதுதான் இந்த திருக்கோத்தும்பி பதிகத்தோட மைய பொருள். பொதுவா வண்டுகள் உணவை தேடி செல்லும் போதோ துணையை நாடி செல்லும் போதோ ரிங்காரமிடும். அப்படி மலரின் மேல வந்து தேனை உண்ணத் தொடங்கியதும் ரிங்காரமிடுறத நிறுத்திடும். இப்படி ரிங்காரமிடுற வண்டை பார்த்து மாணிக்க வாசகர் சொல்றாரு, நிலையில்லாத பொருளுக்காக ரிங்காரமிடுற வண்டையே நிலையான இன்பத்தை தர சிவபெருமானோட திருவடி தாமரையில போய் ரிங்காரம் செய் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த அடிப்படையில தான் திருக்கோத்தும்பி பாடல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். இங்க வண்டு அப்படிங்கிறது நம்மோட மனசை குறிக்குது. உலக இன்பங்களை தேடி அலையிறதை நிறுத்திட்டு இறைவனின் திருவடிகளை சரணடையணும் அப்படிங்கிற உன்னத தத்துவத்தை இது உணர்த்துது. திருநாவுக்கரசர் எல்லா ஊர்களுக்கும் போய் மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து மனசு நொந்து போயிடுவாரு. இன்பம் துய்க்கிறத தவிர வாழ்க்கையில எந்த குறிக்கோளும் இல்லாம வாழ்றத பார்த்த அவரு குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு பாடுவாரு. அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்துக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வேணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இங்கே வருக அப்படின்னு அழைத்து கனி தந்தால் கனி உண்ணவும் வள்ளீரே அப்படின்னு பாடுவாரு. ஏதோ பழம் சாப்பிட தர போறாங்க அப்படின்னு எல்லாரும் போவாங்க. அங்க போனா புனிதன் பொற்களல் ஈசன் என்னும் கனி அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டதும் எல்லாரும் அப்படியே திரும்பி போயிடுவாங்க. ஏன்னா இறைவனோட அந்த திருவடியாகிய கனிய யாரும் ஏத்துக்க கூட தயாரா இல்லை. திருநாவுக்கரசரோட இந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்ட மாணிக்க வாசகர் மனுஷங்க கிட்ட சொல்றதை விட்டுட்டு கிளி வண்டு குயில் கிட்ட போய் இறைவனோட புகழை பாடுங்கள் அப்படின்னு சென்றூதாய் கோத்தும்பி அப்படின்னு பாடுவாரு. இதுதான் இந்த திருக்கோத்தும்பி பதிகம் பிறந்த கதை. இந்த வண்டு அப்படிங்கிறது நம்மளோட மனசை குறிக்குது. அது மாதிரி தமிழ் இலக்கியத்துல தலைவனை பிரிந்த தலைவி வண்டு கிட்டதான் தன்னோட மனசுல இருக்கிறத சொல்லுவாங்க. ஆனா அந்த வண்டுக்கு அவங்க சொல்றது எதுவுமே புரியாது. அதை தலைவன் கிட்டையும் போய் சொல்லாது. ஆனாலும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தன்னோட மனசுல தோன்றதை தனியா வாய்விட்டு சொல்லும் போது அதை பாக்குறவங்க அதை தப்பா நினைப்பாங்க, என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்காக தான் இந்த கிளி புறா வண்டு இதை பார்த்து தன்னோட மனசுல இருக்கிறதையெல்லாம் தூதா சொல்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம கூட பார்த்துருக்கோம், 5 மாசம் 6 மாசம் ஆன குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அந்த குழந்தை கூட நம்ம பேசுவோம். நம்ம பேசுறது குழந்தைக்கு எதுவுமே புரியாது. ஆனா அது ஒரு உணர்வோட வெளிப்பாடு. அது மாதிரிதான் இந்த தூது இலக்கியமும். இதுதான் திருவாசகம் திருக்கோத்தும்பி பதிகம்.